பறவையை வரட்டலாம்னு நாங்கெல்லாம் நம்ம ஊருக்கு கரெக்டா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். கரெக்டா 9:45 நாடகம் ஆரம்பிச்சுட்டோம். இதே மற்ற பார்ட்டியா இருந்தா 10:45 நாடகம் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர்னால நாங்க யாரும் சத்த தூங்க பார்த்து என்னையும் தூங்க விடல. ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் வீட்டுல இருக்கவெல்லாம் பார்த்தா ஒரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா, வர்றதெல்லாம் பெருசு இல்ல, வேற லேசா பொண்ணு மழை விழுந்துச்சுன்னா தெரியும். அப்புறம் வண்டி உள்ள இங்கதான் கிடக்கு, நம்ம ஆறு உள்ள எங்கிட்டு போய் ஒளிவோம் தெரியாது. ஆமா, நாளைக்கு அருமையான ரசிகர்கள். இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, 10 லட்சம் ரூபாய்க்கு ஆடல் பாடலுக்கு 12 லட்சத்துக்கு இருக்கு. ஓஹோ, அது என்ன வித்தியாசம்? அதுல என்ன ஒரு 4 பொம்பளை பிள்ளை சட்டியோட வரும் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான். இது காசு 5000, 10 லட்சம் 5 லட்சம்னா அது 10 பேர் 10 பேர் 10 லட்சம்னா 20 பேர் 20 பேர் 12 லட்சம்னா 23 ஆள் 23 ஆள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க போயிருக்கீங்க? நம்ம போயிருக்கோம், எட்டி பார்த்துட்டு ஒரு அன்னைக்கு பொழுதைக்கும் கருவைக்கிலே நடந்துட்டு என்ன ஒண்ணுவிய அப்புறம் பார்த்துட்டு என்ன செய்யறது போட்டு அடிச்சு விட்டா பட்டாரு. ஆனா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம்,
ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு இது வைக்கலாம், கரகாட்டம். ஒரு 70,000 இருந்தா ஒரு கும்மி பாட்டு வைக்கலாம். 1 லட்சம் ரூபாய் இருந்தா வெள்ளு பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்பு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. போன வருஷம் உட்கார சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம வர மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க, மஞ்சள் சுடிதார் போட்டு மங்களகரமா ஸ்பீக்கர் பாக்கிட்ட நில்லு இல்ல 12:45 நான் கல்ல விட்டு எறிவேன் எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில பேர் ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கு. சில ஆளுங்க பொண்டாட்டி இம்முசை தாங்க முடியாம வீட்டுல போய் பணத்தா உளுந்து வாங்கிட்டா பருப்பு வாங்கிட்டு வான்னு குறையா கொண்டு வருவா. நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடங்கார இம்சை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. நானும் பணம் கொடுத்தேன் வந்தாலும் வந்துருவேன். நம்ம வீட்டை பூட்டிட்டு நம்ம போய் போன வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா வந்து பார்த்து திரும்பி போயிடும் அப்படின்னு ஒரு ஆளு ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம்ல நீங்க எவ்வளவு பொறுமையா வைக்கணும் அவ்வளவு பொறுமையா நாடகம் சிறுதிறமா இருக்கும். இப்ப வீட்டுல இருக்கவங்களாம் ஒரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க. வர்றவங்க எல்லாம் சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தி குழம்புல யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்க. தண்ணி ஊத்துவாங்க. விருந்தாளி குடிச்சுன்னா சுடுதண்ணியை காய வச்சு ஊத்த வேண்டியானே எதுல குழம்புல. நான் கூட வர புருஷன் தலையில 2 குடத்தை தண்ணியை ஊத்தி அது இருக்கு. இன்னைக்கு திருவிழாக்கிட்டு அவன் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருப்பாங்க. போற நேரம் ஓயாம சாப்பிடுறது கடைக்கே பொட்டாட்டி போச்சலா ஓயாம இல்ல தக்காளி வாங்கிட்டு வருவா. 10 மணி வரை வீட்டுல வெறுவி மாதிரியே திருவேன். சரி 11 மணியை தாண்டோட எது உளுந்து வந்து வாங்கிட்டுருவா. கொலாப்பொடி எல்லாம் இருக்கா மூதை போய் கட்டிங்கா குடிக்கிறதுக்கு. கொலாப்பொடி இருக்கா, கறி வாங்கியாச்சா, மீன் வாங்கியாச்சான்னு கோயாம போயிட்டு குறைய ஊத்துவா. அது குறையறதுக்கு 2 குடம் தண்ணியை ஊத்துறது. தலையில புருஷன் தலையில அப்பதான் தெளிவு கொடுக்கும். அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை மனகளாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். நம்ம ஊரில் வீட்டு இருக்கின்ற இடையாத்தி மங்கலத்தில் வீட்டு இருக்கின்ற ஏந்த காளியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். நம்மளால ஏந்தல் இருக்கவங்கள வண்டி ஒரு லக்கில் இறங்குச்சு. அப்ப ஏந்தல் தான் அது கொஞ்சம் இறங்கிருந்தா பட்டி அடிச்சிருக்கான். இதாத்தியால நேத்து ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா இங்கிட்டு தூத்துக்குடி மாவட்டம் பெருநாளி தாண்டி அங்கிட்டு சுப்பையாபுரம்னு அங்கே ஒரு பழத்தை கொண்டே விட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம்ல, ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டி போறாங்க. எனக்கு பயம் கொடுத்துருச்சு. டிரைவர்கிட்ட கேட்டேன் இறங்கிடுவா வேணாமா. அந்த ஆள் சொல்லிட்டா நீ நடுவை வந்து அப்படி. ஏன் நான் நடுவை இருந்தா அவனுக்கு பாரம் பொறுப்பா இருக்குமா. ஆள் அப்படி அடப்பு தடப்பா இல்ல. நம்ம ஒரு சைடா இருந்தா வண்டி இப்படி இழுத்துரு நடுவை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஏந்த அந்த காளியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை சொல்லி அந்த ஆத்தாவுக்காக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு எல்லாரும் இந்த புட்டல்ல இருந்து எல்லாரும் கடந்து ஒரு ஆளை வாரானா பத்தியா தாய் குளங்கள்லாம் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் தெய்வ பக்தியோடு இருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு காலையிலே இருக்கு பொண்டாட்டி எல்லாம் புருஷனை திட்டுறது. எப்படி இந்த பையன் வீட்டுல இலை விடுங்க தண்ணியை போட்டு அநியாயமா பண்ற நாடகத்துல ஒவ்வொருத்தனா கூட்டிட்டு வர 12 மணி ஆகி ஒவ்வொருத்தனா ரோட்ல வரவனா விட்டு வர வச்சுனா அவன் இவன் எதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் இனிமே அடுத்த வருஷத்துக்கு இவனுக்காக திருவிழா சொல்லி விளக்குமாறு பிரிஞ்சு அப்படின்னு பொண்டாடி சொல்லி அதே நம்மால் பெருமையா பேசுவேன். கலையா பொண்டாட்டி நான் தான் திட்டினேன் அப்படின்னு அது போட்டு ரூம்ல மட்டார் குத்துவேன். வெளியே வந்து சொல்லுவேன் என் பொண்டாட்டியை பொழந்து எரிஞ்சு நொறுக்கி எடுத்துட்டோம்ல. நம்ம வீட்டுக்கே போறது இல்லையே, போனா குத்து விழுந்தான்னு எங்கனே படுத்துக்கிறது. ஆனா இந்த ஏந்த காளியம்மனை வழங்கி கலைப்பணி எதுவுங்க கொஞ்சம் வாரியம் இருக்க வைங்க. அன்பு மாமா, நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களது நாடகத்தினை காண
மாமா கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தாலும், பேங்க்ல மேனேஜரா இருந்தாலும், கிளை மேலாளராக இருந்தாலும் எனது அன்பு பாசமிகு அன்பு மாமா குணசேகரன் அன்பு மாமா அவர்கள் சார்பாக எனக்கு அன்பை பெற்று பெருமைப்படுகிறார்கள். நம்ம ஏரியாவில் எந்த பக்கம் நாடகம் வந்தாலும் சரி, அன்பு மாமா கிளை மேலாளர் இருந்தால் நம்ம நாடகத்தை பார்த்துட்டு போயிட்டு அங்கே வந்து பேங்க்ல கையெழுத்து போடுவார். மாத்திட்டு வள்ளிக்கு போடுறது வள்ளி திரும்ப நாடகம் கையெழுத்து போட்டுறாம குணசேகரம் போற இடத்துல. அது சரி. அதனால நமது ஏந்த காளியம்மனை வணங்கி அன்பை பெற்று பெருமைப்படுத்தி அன்பு மாமாவுக்கு நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த ஏந்த காளியம்மனை வணங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிரோமா? அதை கொஞ்சம் ஆரம்பி எக்க வைக்க. அண்ணன் கலைக்கண்ணே ரூம்ல கிளம்பையில என் பேக்குக்கு சூடம்லாம் காமிச்சார். ஓஹோ போடா உனக்கு அன்பளி வரும்னு. உண்மையிலே கலைக்கண்ணன் சொன்ன இப்பதான் பறிச்சிருக்கு. ஏப்பா இது அந்த ரூம்ல கிடைக்குமா? எந்த ரூம்ல? இந்த ரூம்ல தந்து அந்த ரூம்ல எல்லாமே கிடைக்கும். தண்ணிக்கு தண்ணி எல்லாமே. பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்கா, நான் அந்த அக்கா வீட்டுக்காரே முரட்டு ஆளா இருக்கேன். இவன் மீசையை கண்டாலே போயிட்டு கிடக்கு. அன்பளிப்பு கிடைச்சிருக்கேன். அதனால இந்த எந்த காலிவா மாறி கொஞ்சம் எக்கோ வைங்க. கருணை போடுவம்மா அருளை பாரி அருகிறா கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார் மகிழகிலே முன்பகே கண்ணியம்மா பங்காளி தனிவாறு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே எந்த காளி அம்மா. அருளை உள்ள தோடுவம்மா அருளை மாறி தருகிறோம். அருளை உள்ள தோடுவம்மா அருளை மாறி தருகிறோம். கருணாக முருகனுக்கு கருமாறி அருகிறோம். மகிழகிலே முருகனே கண்ணியம்மா அங்காடு தனிவாறு காமாட்சியம்மா அங்காடு தனிவாறு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி பகவானி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தேர்ந்தம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக முருகனுக்கு கருமாறி அருகிறார். மாரியம்மா குரலுக்கு தேவையம்மா மாரியம்மா திட்டவனே மாரியம் தீட்டவனே மாரியம்மா இலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி அல்லே உள்ள அம்மா அல்லே உள்ள மகிழகிலே முன்பகே கண்ணியம்மா அங்காடு தனிவாறு காமாட்சியம்மா அங்காடு தனிவாறு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோட்டம்மா அருளை மாறி தருகிறார். கருமாறி வருகிறார். I
கருணை உள்ள போடுவா அல்லை வாடி தருகிறார் கருணை உள்ள போடுவா அல்லை வாடி தருகிறார் கருமாறி அறிகிறார் மகிழ்ச்சியிலே முத்தத்தை கட்டியும்மா வெற்றிருக்கு எந்த தாரியம்மா வெற்றிருக்கு எந்த தாரியம்மா அகிலானே சரி மகமாயி அம்மா தாயே கருமாறி அகிலானே சரி மகமாயி அம்மா தாயே கருமாறி கைதட்டி 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 பெண்கள்லாம் கைதட்டினா என்னன்னு கேட்கிறேன். புருஷன் மட்டும் தண்ணியை போட்டு வந்தா முதுகுலே போட்டு குத்துறது நல்லா கை வலைய உடைஞ்சிருமா. ஆனா உனக்கு ஒரு மூளை சிந்தனை பத்தியா வலைவி உடைஞ்சு போயிருமா. அப்ப நாளை பின்ன அப்புறம் வாங்கி கொடுக்கணும்ல. அப்ப புருஷன் மட்டும் முதுகு உடையுது. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்த கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். பிரஷரா பிரஷர் பிரஷர் பிரஷரா மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்ப கடுக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மர 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 மரன்னு காலு சுழுவேறிக்கணும். இந்த கையை இப்படி வச்சு படுத்தோம்னா கை மர மர மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கரை வெட்டி ஆட்டோ ஒட்டி 1000ல 16 ஓட்டே இருக்கும். இவங்க பார்த்தா 300 ரூபாய்க்கு சேலை குறுப்பு சேலை தையக்கூலி மட்டும் ஜாக்கெட்டு 800 ரூபா கொடுத்து பெண்கள்லாம் அந்த ஆத்தா காளி ஆத்தா நினைச்சு பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டுவா பாருங்க. எப்படி அப்படி நாடி நாடி வரத பருகடி அவசத்து வரத பருகடி கொட்டி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுகிட்ட கொட்டி யாரு அப்படின்னு பொம்பளை கும்மி கொட்டையில ஒண்ணு சேர்ந்து பேசிக்குவாங்க. வாடி போறீங்க பேசிக்குவாங்க. அதுல நம்மளால ஆம்பளையால இடையில நுழைவேன். எப்படி அவங்க போட்ட கட்டிங்கு கண்ண கண்ண கண்ணு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துல நின்றுக்குவேன். ஊத விடாமட்டேன் பாருவேன். நான் அது நல்ல கதை சொல்லியில ஊத விட்டுறேன். பொம்பளையால நிமிஷம் தாங்க முடியாம தான் இங்கிட்டு வந்து இங்கிட்டு அந்த கதை முடிஞ்ச விட ஊத விடுவேன். நல்ல உங்க கண்ண போதே இருப்பா. கண்ண 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 கண்ணு இருக்கேன். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துல நின்றுக்குவேன். நின்றுட்டு அத்தாச்சி என்னதா என்ன சொல்ல வேணாலும் அவனுக்கும் தெரியாது. சொன்ன பத்தி அத்தாச்சி அப்படின்னு அது பக்கத்துல இன்னும் ஒரு ரவுண்டு சுத்தி வரேன். அப்படிதான் ஒரு ரவுண்ட் அப்படி சுத்தி வர ஒரு ரவுண்டு சுத்தி 2வது ரவுண்டு அது இடுப்ப கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டே ஓட்டிக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும். வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறும் மாதிரியே முடிப்பாரு. ஐயோ தெரியாம முளைப்பாரி வச்சுட்டோமே. நிறைய ஆளு மத்த ஆளு கூட அம்முட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. நிறைய ஆளு இந்த மாதிரி சோழி வாக்கெல்லாம் இருக்கு. அதனால அது மாதிரி செய்யாம விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிக என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை எழுதே துவங்குகின்ற மற்றும் என்ன அனைத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய இடையாத்தி மங்கலம் கிராமத்தில் இருந்து அருள் வாழ்த்து வரும் ஸ்ரீ ஏந்த காளியம்மன் கோவில் சந்தன காப்பு அபிஷேக ஆதாரண விழாவை முன்னிட்டு நாடக நடிகரும் அனைவரும் காண வருகிறவர்கள் விசுவாச வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடி பிறந்துருச்சு. அப்பாடா கும்பலையெல்லாம் மேண்டா தெய்வ பக்தியா இருக்க. இந்த 3 செவ்வாய் 4 செவ்வாய் புரிச்ச செத்த மீன் கொண்டு போய் உன் தலையில போய் போட்டுக்க அப்படின்னு சொன்னான். இந்த மாசம் ஆடி பிறந்தனால ஒரே காப்பு கட்டத்தான் இருக்கும். ஆடி 1ஆம் தேதி 17/7/2025 வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியவர கடமை. ஆகவே முத்தமுறை முறையை கற்று
சென்றடமெல்லாம் வெற்றி மனசூட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்புனார் புதுகையை சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கமணி உரையாடி குயிர் போன்று உயிரின் கோர்கள் வாங்கி அன்பு சோரி சென்றடமெல்லாம் வெற்றி மனசூட்டி ஒரு புதுகையை சேர்ந்து இன்னும் இந்திராதேவி அவர்கள் வெறுங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்ந்தானே என்று வெற்றி மனசூட்டியவர் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் இரட்டையாவத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெறுங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அது எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் நடக்கும். ஆமா, இப்ப நம்ம ஊர்ல வள்ளி திருமண நாடகம், நம்ம ஊர்ல நடக்கிறது வள்ளி திருமண நாடகம் இல்ல, வேற ஒரு 2 மணிக்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வில்லி திருமணமான்னு. ஆமாங்க, ஆமா அப்படித்தான் நடக்கும். ஒரு 2 மணிக்கு மேல தெரியும் வள்ளிக்கு கல்யாணமா இல்ல வள்ளிக்கு வேற எதுவும் நடக்க போதா. சண்டை கிட்ட வந்து நீ நான் அன்னைக்கெல்லாம் மல்லு கட்டி பெறன்ட்டு ஆகலாம். என்ன பண்ண நடந்துச்சா? ஒன்னும் இல்லை, அடி தட்டி தானே வள்ளிக்கு நாரதுக்கு அடி தட்டிதான், வேற ஒண்ணும் இல்லை, நடந்தது. அதனால 2 மணிக்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு 6 மணி கலைவரசு ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க, அதை வெளியில வர இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்புனார் மருங்காபுரியை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் ஆழ்ந்த நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக செய்த அன்புனார் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை நல்லா பாடுறாங்க, நல்லா பாடு பண்ணுமே. கூப்பிட்டு ஆடியோல அது மாதிரி ரொம்ப சிறப்பாக செய்த அன்புனார் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார்களை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் வெறுங்கமலையிலே மிருதங்கம் கமலா டோல தவறு செய்ப்பார்கள்.
சூப்பர் 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 ரொம்ப சிறப்பாக அன்புவாளுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. ஆனா ஜோரா கை தட்டு கொடுங்க. அதான் பெண்கள் நீங்க கை தட்டாங்க செய்வன போனாரு ஒரு உங்களையோட தட்ட மாட்டேங்குது. வலைய உடஞ்சு போயிருமாப்பா. சரி நீங்க தான் வாங்கி கொடுத்தது. ரொம்ப சிறப்பாக அன்புவாளை நெஞ்சார்ந்து நன்றி என்னை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நிச்சயத்துடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு சித்தப்ப தங்கராஜ் அவர்கள் விறகுமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தைமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு சகல எம் சாந்திராஜன் அவர்கள் பிறகு தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக சாலையா எப்படி சாலைனா ஆனா அவரு ஒரு பொம்பளை விரும்புறோம்ல ஒரே பொம்பளைவா அவர்கிட்ட கேளுங்க தெரியும் அவர்கிட்ட கேளுங்க யாருன்னு ரொம்ப சிறப்பாக செத்த திசை சகரல் சார்ந்த நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு அமிர்த விழா சீன் கம்பெனி உரிமை MKS பழனிமுத்து விஜயபுரம் அருமையான சீனமத்திற்கு அன்பு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் பிடித்தால் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கியதற்கு ஒளிவரி அமைப்பு ஜோதிகா ஆடியோஸ் இடையாத்தி மங்கலம் போன்ற ஜோரா கைதட்டு நம்ம ஊர் நம்ம தான் டெவலப் பண்ணி வரணும். ஆனா நம்ம ஊர்ல ஒரு கலைஞர் இருந்தா அது நமக்கு தான் பெருமை. ஆமா ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி அமைத்ததற்கும் ஜோதிகா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும்
அது பணிபுரியும் மற்ற அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு சரவணன் உள்ளனூர் தானே ரொம்ப சிறப்பான கொட்டகை அமைப்பிற்கு அன்னை சரவணன் அவர்களுக்கு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு இந்த வருஷத்துல இன்னைக்கு தாண்டா உருப்படியா சாப்பிட்டு இருக்கேன். உண்மையில ரொம்ப சிறப்பான சாப்பாடு. சிக்கனுக்கு சிக்கனு, முட்டைக்கு முட்டை, மீனுக்கு மீன், நண்டுக்கு நண்டு. அந்த உபசரிப்பு வீட்டு சாப்பாடு மாதிரி ஹோட்டல் சொன்னாங்க. அந்த ஹோட்டல் மாதிரி தெரியல மாதிரியா தான் இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான அந்த அக்கா தங்கச்சி எல்லாமே ரொம்ப அந்த உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும்னு தம்பி என்ன சொல்றேன்னா, இந்த ஊர் திருவிழா நடத்துறதோ ஆமா கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. அதான் உண்மை. 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். நாடக கலைஞர்கள் சாப்பிடுறது ஆமா பெரிய புண்ணியம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகாரம் பூஸ்ட் வந்தாலே மகாவிஷ்ணுக்கு சமம். ஆமா நம்ம என்ன சொன்னாலும் பழிக்கும். அதுதான் இப்ப நான் நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னு நம்ம 10 மணியை போல நம்ம பாடுறோம். நாடகம் முடிச்சேன்னா எதுக்கு பாடுறோம்? ஆனா இன்னைக்கு 4:30 பாடிடுவோம். ஏன் நாளைக்கு வீட்டுக்கு போகணுமியா, வேலை இருக்கு. சரி சரி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊர் திருவிழா நடத்துறதோ என்ன ஆமா கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே இல்லைன்னு சொன்னது ரொம்ப சிறப்பு. 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போற புண்ணியம் சொன்னேன். ஆமா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். என்ன நீ சோறு போட சொல்லியா வேணாம் இல்லையா? ஆனா ரொம்ப சிறப்பான உண்மையிலே மனசார ரொம்ப அந்த உபசரிப்பு. என்ன வேணும் என்ன, வறுத்த மீனுக்கு வறுத்த மீன், குழம்புக்கு குழம்பு மீன், சிக்கனு மட்டனுக்கு மட்டனு, வேற என்ன மீன் முட்டை. இந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவில் நெஞ்சார்ந்து சுதா உணவகம் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவில் இருக்கு. நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை யார் பாரு நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், மன்னார்குடி சூறாவளி சாந்தி அவர்கள் வரகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமத்த கத்தடிக்க உவாடி கொஞ்சம் சேத்தனிக்க மானே மா கோயில் சும்மா ஓடிக்கிட்டு ஒன்னாலும் ஆனாலும் ஒண்ணு அம்மா ஓட்டுருக்கு அப்படியா? சரி, ஆடி பிறந்தனாலே ஒவ்வொன்று இருக்கு. ரொம்ப சிறப்பாக அன்புள்ளார்கள் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டு இருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்குடன் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பக்த கோடி அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இடையாத்தி மங்கலம் கிராமத்தார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு அப்பா எட்டிச்சேரியை சேர்ந்து எஸ் விஜயகுமார் சிரிப்பிரதை அவர்களும் அன்பு ஐயா RS சுப்பையாவா RS சுப்பையா SRS சுப்பையா அன்பு அப்பாக்கள் நெஞ்சார்ந்து நன்றி இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இருவரும் இணைந்து SRS சுப்பையா ஐயா அவர்களும் அன்பு அப்பா விஜயகுமார் அவர்கள் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு, குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 1,00,000, நீங்க 25,000 மணிக்கிறேன் அப்புறம் கொட்டாயிரம் நெருப்பு வச்சு தான் கொடுத்தேன். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பு ஐயா சுப்பையா அவர்களையும் எட்டிச்சேரி விஜயகுமார் அன்பு அப்பா அவர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த முறையில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்குகின்றோம். மற்றும் நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் அறந்தாங்கி 420 420 அறந்தாங்கி 420 யூடியூப் சேனல்ல நம்ம நாடகம் அன்னை வீடியோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு 12 மணியை போல இடையாத்தி மங்கலம் நாடகம் யூடியூப்ல போட்டுருவாரு. அந்த யூடியூப்ல பார்க்கலாம். அறந்தாங்கி 420 யூடியூப் சேனல்ல பாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின அன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு
பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வந்தாச்சும் கல 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 கலன்னு இருக்கேன். இல்லைன்னா நம்மளை பார்க்கல கொஞ்சம் கடுப்பா இருக்கான். கொஞ்சம் இறங்கிட்டேன், வளர்த்து கொஞ்சம் குறைங்கிட்டேன், வளர்த்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்ப இது தொங்குனே அதுல 2 சிமெண்ட் மூடை காலையில வைக்கிறது. ஓஹோ, தலையில 2 சிமெண்ட் மூடை வைக்கிறது. அது ஏங்க அது கொத்தனார் வேலை பார்க்கறது தானே அப்பாங்க. நம்ம அந்த பக்கத்துல நின்று ஏன் நீங்க நின்று இருக்க உங்க மேல வச்சாங்க? ஆனா அந்த வேலை தான் பார்த்தேன். அப்புறம் சொல்றது ஓஹோ கொத்தனார் வேலை நீங்க அந்த வைக்க அப்படியே இறங்கிருச்சு. ஏங்க உங்க பிளாஸ் பக்கம் கொண்டு சொல்லுங்க. அது உங்க பிளாஸ் பேக்க கொண்டு சொல்லுங்க. அம்மா பிளாஸ் பேக்க என்னத்துக்கா போய் சொல்லிக்கிட்டு இல்ல கொத்தனார் நீங்கள அந்த பொழப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப நாராத்து வந்து சும்மா சொல்லுங்க. இதுல என்ன வைக்க இருக்கு? பார்த்த வேலை என்னங்க அப்படி சொல்லிருக்கீங்க? பழசே மறக்க மாட்டாங்க. இப்போ பழசை மறந்தோம்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதே ரொம்ப சிரமம். அப்புறம் பிள்ளைய சொல்லாம இருக்கீங்க ஏங்க? இருந்தாலும் என்னத்த ஓயாமையா சொல்லணும். ஓஹோ அப்படின்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன். வளர்த்தா இளைஞெல்லாம் யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனாங்கன்னா அது கட்டிங்க இருந்தா கலந்து சாப்பிடுறதுக்கா போவாங்க. பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கடா. எப்படி சொல்றீங்க? ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை குறிக்கணும்னாலும் 10 பேர் தான். அது இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சேன் தெரியல. அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க அந்த லோனுனால பல குடும்பம் லோன்னு தெரியுது. என்ன சொல்றீங்க? லோன் வாங்குற அன்னைக்கு புருஷங்கார பேசாம பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பொண்டாட்டி கண்ணகரேன் இருக்கு. நம்மால் டைலாக் கொடுப்பான் பாரு. நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவாங்க. பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி. பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சாக்கெட்டு சேலை 2 கிலோ கறி 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு பணம் வாங்க அன்னைக்கு பார்த்தா அவருக்கு மல்லிகைப்பூ சேலை ஜாக்கெட்டு 2 கிலோ கறி அல்வாவா அம்மா எந்த அல்வா மனசு லொபலோன்னு இறங்கு எல்லாம் வாங்கி கொடுத்து 25 நாள் 30 நாள் 1000 கொண்டாட்டி 500 ரூபாய்க்கே வாங்கி கொடுக்கணும். அதுக்காக அதான் இந்த நேரம் போடுறதுக்கு அல்வா எடுத்து நீங்க ஜோலி பார்க்கலாம்னு பாவம் தண்ணியை போட்டு புலையா கொள்றது. கரைச்சி போயிலையும் போட்டுறது. சரக்கு சாப்பிட்டு வாயு குப்பீர்னு வீச அதோட போய் பொண்டாட்டியை முத்தம் கொடுப்பேன் பாரு. பொண்டாட்டி கேட்க ஏன்டா அப்படி பண்றேன்? அப்படி வேற யாரையும் சேர்த்து வச்சிருக்கியா? நம்ம ஆளு இந்த மாதிரி வேற நிறைய பார்ப்பேன். தண்ணியை குடிக்காம போய் முத்தம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய போதையா இருக்கும். பொண்டாட்டியை முத்தம் கொடுக்க போய் சப்புன்னு ஒண்ணு விட்டா முகரே பாரு முண்டை இன்னும் மாத்துறது. அப்படி நிறையாவது மாதிரி சோடி வாக்கலாம் இருக்கு. 25 நாள் 30 நாள் 1000 எல்லாம் தண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த லோனு காய்ச்சலாம் காலியார் பொண்டாடி சொல்லுவேன். ஏங்க இந்த 5ஆம் தேதி ஆனவனா லோனு கட்டணுங்கன்னு சொன்னா போச்சு. அவளுக்கு உடனே ஆத்திரம் வந்து புரிச்சனுக்கு தத்தி முடிச்ச முண்டை நானும் உடனே லோன் வாங்க சொன்னேன். முகரே பாரு முகரே. இந்த பணம் வாங்கி செலவு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதீஸ்வரியா, களஞ்சியம், மயிரை புடுங்குரண்டி. பணம் கட்டலாம் மயிரை புடுங்கிடுவாங்க. இந்த ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வந்து தெரியுமா? பணம் வாங்குறவங்க இந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனத்தில் ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தான் இருக்கு. என் மத்திய தேவை வச்சிருக்காங்க. செயின் எடுக்கணும், மோதம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும், காங்கிரஸ் போடணும், ஓயாம கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிட்டு உங்களை கும்பிடுறக்கா அக்கா. அதே ஆசீர்வாதம். எப்ப இங்க சிரிக்கிற பார்த்தா நிறைய பேர் வாங்கி கும்பிடுங்க. வீட்டுக்கு 7 லோன் இருக்கு. இது ஒரு விடிவெள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அது விடியுமா விடியாதோ புரிஞ்சேன் இருக்கானா இல்லையா? 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துடுறாண்டா லோனுக்காரன். அப்ப லோனுக்காரனால வீட்டுல உள்ள புரிஞ்சனா நமக்கே சந்தேகம் வந்து வீட்டு வாசல்ல வந்து ஒரு பாயை ஒண்ணு வச்சுறாங்க, ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுற விடிய முன்னே. அது எப்போ நம்ம பாய் விரிச்சு விளக்கு பத்த வச்சு அந்த பணம் வசூல் பண்றவரை அந்த விளக்கு எரியும். பணம் வசூல் பண்ணா விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டியேச்சா போயிருமா. அப்ப எங்க வீட்டுல விளக்கு புடிச்சு ஓஹோன்னு ஆயிருமா. இதுல 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. ஆமா அடியே ஆத்தி அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி 200 ரூபாய்க்கு ஒரு கேன்பேக் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க ஒரு ஹீல்ஸ் வச்ச செருப்பு குடிக்க கஞ்சிருக்கா. அவங்க நான் தான் குழுத்தலைவி மயில புழுத்துறாரு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுனால இருக்கு. அடியே அப்பதான் ஆனந்தியா வீட்டுல இளவரிக்கா வந்துட்டாங்க.
பணம் வாங்கலே சிரிச்சிருவாங்க, கட்டையில சொல்லி மாமியா மண்டையை போட்டோம்ங்கிறது, குழந்தை சீரியஸா இருக்கேன் அப்படிங்கிறது. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா வளர்ச்சி 7-8 வாங்கியிருப்பாங்க. ஒரு குடும்பத்துல லோன் இல்லாத குடும்பமே இல்லை. என் குடும்பத்திலே 4 லோன் இருக்குடா. காலையில கட்டணம் என் பொண்டாட்டிய மேல பாக்கத்துல போன் அடிக்கிறாங்க. நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்போ போன் அடிச்சா நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டு பேசிட்டு போன் அடிச்சு உடனே நாளைக்கு லோன் கட்டி பணத்தை போட்டுட்டு அப்படிங்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். நம்ம கஷ்ட சூழ்நிலை 50,000 லோன் வாங்கினா திண்டமா 35,000 வட்டி கட்டணும். நம்ம கஷ்டத்துக்காக வாங்குற பெருசு இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதே, வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுனா இந்த கடுப்புல புருஷன் தண்ணியை போட்டு நோத்த ரம்மன் போட்டு அடிக்கிறது. இதுலயும் பாரு, இந்த லோனு 7 நாள் லோன் அந்த கடுப்புல நோத்த ரம்மன் போட்டு அடிப்பேன் புருஷன். அதுலயும் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கு அடி வாங்குறாள் இருக்கேன். கதவை சட்டிக்கிறேன், பொண்டாட்டி போய் மட்டான்னு கொடுத்து உள்ள இருந்து கத்துவேன். வெளியே 4 பேருக்கு தெரியணுமா இவங்க தான் அடிக்கிறோம், இவங்க அடிச்ச மாதிரி அவங்க ஓட்டு அடிப்பா. இவங்க சாடி பழசாடி அது போட்டு முதுகுலே குத்து மட்டான்னு குத்து. இந்த வெளியே வந்து சொல்ல பாரு, அண்ணே பொண்டாட்டி பிரிச்சு போட்டேன் அப்படின்னு. அது நடந்துக்கிற பொண்டாட்டி அது போட்டு பிரிச்சிருக்கேன். வெளியே வந்து சொல்லுவேன் பிரிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி 10 நிமிஷம் கழிச்சு சுடுதண்ணி காய வையா அப்படின்னு. ஏன்னா உத்தரவு கொடுக்க நிறைய அப்படி இருக்கு, ரொம்ப பார்த்து கவனமா இருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை நிதியத்துக்குள்ள உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வரட்டும் என்பது சொல்லி என்ன செய்ய போறோம் அண்ணே வண்டு கடிக்குதுன்னு எப்படிதான் வாழ்வோம் அந்த பெரிய எங்களது நாடகத்தினை காண வருவந்திருக்கின்ற மனமேல் குடித்து வருகின்றிருக்கின்றார்கள். நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கின்ற அத்தனை ரசிகர்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு, ஏன்னா ரசிகர் இருந்தாத்தான் நம்ம வாழ்க்கை. கண்டிப்பா ரசிகர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. நாங்கெல்லாம் இவ்வளவு நாடகத்துல சம்பாதிச்சு வீடு வாசல் கட்டி பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்டுல வேற பொண்டாட்டி சேர்த்து வச்சுக்கோம்னா என்ன காரணம்? எல்லாமே நீங்க கொடுக்குற காசு. பக்கத்து பொண்டாட்டி சேர்க்கறதுக்கு அவதான் காரணமா? அவங்களோட காசு தானே நமக்கு வேலை செய்யுது. பணம் இருக்கனால தான் திம்பூர் ஆடுறது. எல்லாமே நீங்க கொடுத்த காசுல. உண்மையிலே இந்த நாடகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். எல்லாரும் கொத்தனார்களை வாத்து வேடிக்கையில வெட்டி செங்கக்கல் ஏற்றி. ஆனா இப்பெல்லாம் அல்ல தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கிட்டு குத்துனாருன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த நாடகத்தை வந்து ஆண்டைகளில் உங்க அருளால உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கு என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே என்ன செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படி வாழ்வோம் அண்ணே என்ன செய்ய போறோம் அண்ணே சின்னே என்ன செய்ய போறோம் அண்ணே என்ன செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படி வாழ்வோம் அண்ணே அளவுக்கு மேலே சுருட்ட பார்த்து இந்த இளவலையில உருக்க வரையில சம்பாதிக்கிறார். செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படி வாழ்வோம் அண்ணே